இது வந்து அப்போலோ ஃபிஷ்ஷில் பண்ணுவாங்க. நான் சிக்கனில் ட்ரை பண்ணியிருக்கேன். சிக்கனை வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் வந்து எக்கு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், பெப்பர் பொடி, உப்பு, மைதா ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலில் பொரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஆயிலில் பொரித்து எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி பொரித்து எடுத்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு வானல் வச்சு அதில் ஆயில் விட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கணும். பொரித்து எடுத்துட்டதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் விட்டு நெக்ஸ்ட்டு கடாயில் வந்துட்டு நம்ம பூண்டையும் இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடி பண்ணி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு வதக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் வந்து லைட்டாக தனி மிளகாத்தூள், பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா, லைட்டாக சால்ட்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டதும் இப்படி ஆகிடும். அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸு பண்ணிட்டோம்னா இதை நம்ம ஃபிஷ்ஷு நல்லா அப்போலோ ஃபிஷ்ஷும்பாங்கல்ல, நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அப்போலோ ஃபிஷ்ஷு சிக்கனில் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை ட்ரையாக கொஞ்சம் வேணும்னா அப்படியே ட்ரையாக கூட விட்டுடலாம். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.